ஹாய் காய்ஸ், நான் உங்களுக்கு காரைக்கால் பொண்ணு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, முட்டை குழம்பு எப்படி வைப்பது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு நான் வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அரிஞ்சு. அதுக்கப்புறம் கிராம்பு, சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சு தேவையான முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி வெங்காயத்தை ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியும் நான் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டு, அதுக்கப்புறம் சோம்பு ஜீரகம் எடுத்து வச்சோமா அதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா நான் வதக்கிட்டு பச்சை வேகம் போகிற வரைக்கும் நல்லா நான் வதக்கி விட்டுட்டேன். வதக்கி விட்டதுக்கப்புறம் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் கொட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் குழம்புத்தூள் போட்டிருக்கேன். அது நான் வீடியோ எடுக்கலை, நீங்கள் வேண்டியது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான தண்ணி, தேவையான உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் குழம்புல முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு அதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் அது கொதித்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அது வெந்துடும். அதுக்கப்புறம் முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.